புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனசிட்டிஸ், ஆஸ்துமா தொந்தரவு, அடுக்கு தும்மல், நாள்பட்ட சளி தொந்தரவு, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்று டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். பொதுவாக இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஹேர் கட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா சளி அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வெட்டிங்னால மட்டும் இந்த சம்மரில் சளி சேருதா? இந்த வெயில் காலத்தில் சளி அதிகப்படியாக சேர்றதுக்கான காரணங்கள் என்ன? குறிப்பாக அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலத்துலையுமே அந்த பிரச்சனைகள் தொடர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கான ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் இப்போ நம்ம குளிர்காலத்துலேருந்து இப்போ வெயில் காலத்துக்கு மாறிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு உடல்லையும் சரி சுற்றுச்சூழலையுமே சரி நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது இயல்பாகவே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த நேரம் தான் நிறைய பேருக்கு இப்போது மழை வேற பெஞ்சதுனால கட்டாயம் அந்த உடலுடைய சீதோஷ்ண நிலையும் சரி, அதே மாதிரி சுற்றுச்சூழலுடைய அந்த சீதோஷ்ண நிலையும் ரெண்டுமே சரிக்கு சமமாக ஒரு வியாதிகளை உடனடியாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இயல்பாகவே சளி அப்படிங்கிறது இருக்க உடம்புக்கு இயல்பாகவே டக்குன்னு ஏதாவது பிடிச்சிரும். ஸோ இப்போ இதற்கு எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாள்பட்டு இருக்கக்கூடிய ஆஸ்மா பிரச்சனையாக இருக்கட்டும், சளி பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு விதமான உடனடியாக அக்ரிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம உடனடியாக கை வைத்தியம் பண்ணுறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம சில இயல்பாகவே இந்த ஆவி பிடிக்கிறது நம்ம பண்ணுவோம். இதை தொடர்ந்து நம்ம ஒரு கஷாயம் வச்சு சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம வீட்டில் ஒரு பழக்கமாகவே இருக்கும். ஸோ உடனடியாக ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா கட்டாயம் நம்ம இந்த இனிப்பு சுவையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கஷாயங்கள் வச்சு சாப்பிட்ற முறைகளை கொஞ்சமாக நம்ம கையாளணும். அப்போ தான் உடனடியாகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது கொஞ்சமே முன்னேற்றம் அடைகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ இந்த சைனசிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மழை காலத்தில் சைனஸ் தொந்தரவு அதிகமாக இருந்தாலும் வெயில்லையுமே இப்போ அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. தலைக்கு குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் என்னென்னா, உடல் சூடு அதிகமாக இருந்தால் தான் சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அடிக்கடி நம்ம தலைக்கு குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள், இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்களேன். சைனஸில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழிகளில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் தான். ஸோ இந்த நீர்த்தேக்கத்தை நம்ம வெளியேற்றுவதற்காக நம்ம எடுத்துக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். தலை குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், உடலுடைய உஷ்ணத்தை மறுபடியும் அதிகரிக்குது. ஸோ நம்ம எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உஷ்ணத்தை சரியான முறையில் உடல்லேருந்து கொஞ்சம் வெளியேற்றுவதற்கு உணவு பழக்கமும் ரொம்பவே முக்கியம். அது தொடர்ந்து உடற்பயிற்சியானது எல்லாருமே பண்ணுறது அவசியம். பிராணாயாமான்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியை நம்ம தினம்தோறும் எல்லா வயதினருமே பண்ணலாம். இப்போ உட்கார்ந்து இந்த பொசிஷனில் தான் பண்ணணும் அந்த மாதிரி பின்பற்றுவது அவசியமாக இருந்தாலும், ஒரு சிலருக்கு இப்போ காலை மடக்கி கீழே உட்கார முடியலை, கொஞ்சம் வயதானவர்களாக இருக்காங்க அப்படின்னா மேலே சேரில் உட்காந்துட்டு கூட தாராளமாக இந்த பிராணாயாம சிகிச்சை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த பயிற்சிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு படிப்படியாகவே தினமும் பண்ணும்போது வாழ்வியலில் ஒரு பங்காக இருக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே நல்லா மேலே கொண்டு வந்துடும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. முருகவேல். எந்த ஊர்ல இருந்து சார்? நாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் முட்ட நகர் சொந்த ஊர். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. முருகவேலுங்க. சொல்லுங்க. நகர். சரி, உங்க கேள்வியை கேளுங்க ஐயா. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. உடம்பு நோய் சளி, தொண்டை சளி இருக்குங்க. கோழை மாதிரி இருக்குங்களா? அது இதுவாக மாட்டேங்குது. சைனஸ் அந்த மூஞ்சி இது போட சொல்றாங்க, அது எது கண்ட்ரோல் வர மாட்டேங்குது சளி. சரிங்க ஐயா, இப்போ அதுக்கு ஏதாவது மருந்துகள், பஃப், இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? மருந்துகள் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா இந்த சளி தொந்தரவுக்காக? மருந்து சாப்பிட்டாங்க, அது இந்த இதுல கொஞ்சம் சாப்பிட்டு கொடுத்துங்க அந்த இதுக்கு. சரி, அப்பயுமே நான் உங்களுக்கு அது தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்குது, சளி தொந்தரவு குறையில இல்லையா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ சளிங்கிறது இயல்பாகவே கபம் கட்டுறது தான். வெறும் தலைப்பகுதி மட்டும் இல்லாமல் நுரையீரலையும் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சளிகள் நமக்கு தொண்டையில், காலை வேளையில்,
உடல் வந்து எப்போல்லாம் வந்து இந்த வந்து கபம் கட்டுதோ இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்யும். ஸோ இதற்கு நம்ம சரியான முறையில் நம்ம வந்து கொஞ்சம் மருந்துகள் எடுக்கிறது கொஞ்சம் அவசியம். இப்போ நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா நுரையீரல் ஒரு விதமாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இதுக்கு நாளை பின்ன அந்த சுவாச குழாய்கள்லையுமே ஒரு தேக்கத்தை கொடுத்து கொஞ்சம் நல்லாவே அறிகுறிகளை காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம கட்டாயம் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்திலேயே கொஞ்சம் நீண்ட நாளாக திரும்ப திரும்ப வருது அப்படின்னும் போது கொஞ்சம் உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் கண்டறிஞ்சு அதற்கேற்றவாறு சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் இந்த கண்டகத்திரி இருக்கு இல்லையா, கண்டகத்திரி லேகியமாகவே விற்கிது. உங்களுக்கு சுகர் தொந்தரவு இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் கண்டகத்திரி லேகியமாகவே நீங்கள் வாங்கி டெய்லியுமே காலை வேளையிலையும் இரவு வேளையிலையும் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளியினுடைய உற்பத்தி ஆகிற தன்மை நல்லாவே குறைச்சி கொண்டு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நாங்க கும்பகோணத்துலேருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்கம்மா? ஜெயலட்சுமி, எங்க பொண்ணுக்காண்டி. பொண்ணோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாமா? எங்க பொண்ணு வயசு 22ங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அடிக்கடி சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அவளுக்கு மூலம் இருக்கு. சரிங்கம்மா. அடிக்கடி ஒரு நல்லா இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு சளி பிடிக்குது. சரி, உடலுடைய உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கா அவங்களுக்கு? ஆமாங்க, உடம்பு ஹீட்டு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியல, சளி பிடிக்குதுன்னுட்டு. புரியுறது. மற்றபடி இப்போ இந்த மூக்குக்குள்ள ஏதாவது சதை வளர்ச்சி ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்களா? அதெல்லாம் பாத்துட்டோம், அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்ல. அடிக்கடி சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ மற்றபடி வேற 8வது படிக்கும் போது டிபி அட்டாக் ஆனது, அதுல இருந்து அவளுக்கு சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, புரியுது. இப்போ அதுக்கு ஏதாவது மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல, டிபி தீர்ந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடியாக பாப்பாவுக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா? ஸோ இப்போ அதனுடைய தாக்கம் வந்து குறைஞ்சி இருந்தாலும் இயல்பாகவே நுரையீரலுக்கு அந்த நீரை தேக்கக்கூடிய தன்மையானது இருக்கலாம். ஸோ இதற்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் சரியான முறையில் கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஏன்னா இப்போ 22 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா? ஸோ அவங்களுக்கு நம்ம நீண்ட நாட்களாக இது ஏதாவது சளி தொந்தரவு இருக்குன்னா கொஞ்சம் கவனம் செலுத்தி இதற்கான சிகிச்சைகள் எடுக்கிறது அவசியம். கட்டாயம் குழந்தைக்கு பால் ஐட்டங்கள், இனிப்பு ஐட்டங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க. எந்த ஃபார்ம்லேயுமே கொடுக்காதீங்க. சாதாரண நல்ல வேக வச்ச பொருட்கள் நிறைய எடுக்கலாம். அதே மாதிரி புளிப்பு சுவையும் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அருஞ்சுவையும் இருக்கணும் உணவில், ஆனால் அளவு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு இந்த சளி பிரச்சனை இதெல்லாம் அடிக்கடி பிடிக்காது. நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைஞ்சிருக்காது. மற்றபடி அவங்களுக்கு சளி இருக்குன்ற பட்சத்தில் கட்டாயம் ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் கூட்டிகிட்டு வாங்க. அவங்கள நம்மளுடைய மருந்துகள் வந்து மூலிகை மருந்துகள் தான், எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. தைரியமாக நீங்கள் 22 இயர்ஸ் என்னும்போது தாராளமாக எடுத்து ஒரு 4 மாதம்குள்ளேயே நீங்கள் நல்லாவே ரெக்கவரி வந்துடும். ஸோ அவங்களுக்கு அந்த சளி பிரச்சனை, சளி வந்து சேரக்கூடிய தன்மையை நல்லாவே நம்ம குறைச்சி கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் மதுரைங்க மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான் கேட்குறேன். என் பேர் கிரிஜா. சரிம்மா, வயது என்ன ஆகுது? வயது 49. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். அம்மா நீங்க டிவி பார்க்காதீங்க, போன்ல உங்க கேள்வியை கேளுங்க. கேக்குறேன். வணக்கம் மேடம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 1 இயருக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த தலைக்கு ஊத்துற பிரச்சனையில வந்தது. சரி. அது கொஞ்சம் இது ஹீமோகுளோபின், விட்டமின் B12 எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுனாங்க. சரிங்கம்மா. அப்புறம் பிளட் கொஞ்சம் ஏத்துனோம். அது இப்ப ஒரு 8 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு மேடம். சரிங்கம்மா. அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு வந்து அணுக்கள் சம்பந்தப்பட்ட மாத்திரை எடுத்துக்கிட்டேன். சரி. அப்புறம் அப்ப கொஞ்சம் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் ஏறிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வேண்டான்ட்டாங்க மாத்திரை. ஆனா அதுக்கப்புறம் ஹெல்த் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ், வேலை பார்க்க முடியாம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா, ஏதோ ஒரு பலவீனம், பயத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். வேலை பார்க்க முடியாம. எனக்கு 10வது படிக்கிற ஒரு பையன் இருக்கான். சரிங்கம்மா. ஒரு பையன், அவன் ஏற்கனவே எனக்கு 2 பேபி இறந்துதான் இந்த 3வது பையனா பிறந்தான். சரி. இவனு சிசேரியன் தான் பண்ணி எடுத்தாங்க. சரி. உடம்புதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு மேடம், வேற எதுவும் இல்ல. கொஞ்சம் தூக்கம் இதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாம வராம இருக்குது. சரிங்கம்மா, மற்றபடி வேற எந்த தொந்தரவும் இல்லை இல்லையா? வேற எந்த தொந்தரவும் இல்லை. கை கால் அசாத்தியம், கால் வலி, ஒரு பாரமா அப்படின்ட்டு. அப்புறம் பிளட் எத்தனை வாட்டி ஓரளவுக்கு ஹீமோகுளோபின் ஏறினது. அப்புறம் வந்து நல்லா இருக்குன்ட்டாங்க, வேண்டான்ட்டாங்க. அப்புறம் சாப்பாட்டுல எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகல மேடம். சரிங்கம்மா, பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இது எப்படி செய்யணும், எப்படி இந்த மாதிரி இந்த அணுக்கள் பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணுறான்றதை நான் சொல்கிறேன். இப்போ இயல்பாகவே ஹீமோக்ளோபின் அளவாக இருக்கட்டும், இந்த ரெட் பிளட் செல் அணுக்கள் இதனுடைய அளவு குறையும் போது உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட்டு தான் முழுமையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா உடலுடைய அனைத்து விதமான உறுப்புகளுடைய செயல்பாடையுமே இது வந்து பாதிக்க செய்யும். ஸோ முக்கியமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட முக்கியமாக இந்த மண்ணீரல் இருக்குது.
இருக்கு இல்லையா, இந்த மண்ணீரலில் இருக்கக்கூடிய ஏதாவது உங்களுக்கு அந்த உற்பத்தி பண்ணுறது இந்த ஆர்பிசி செல் அந்த இடத்துல தான் வருது அந்த அணுக்கள். ஸோ அதில் ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் இருக்கான்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு அது ஏற்படுதுன்னும் போது உடல் சோர்வு, உடல் அசதி, கை கால் வலி, ஒரு மாதிரியான ஒரு குடைச்சல் மாதிரியான வலிகள் இருக்கும். ஸோ இப்போ இதை தொடர்ந்து இதை நீங்கள் அப்படியே வாழ்க்கை முழுவதும் அதாவது தொடர்ந்து வச்சுக்க கூடாது இது உடம்புல. ஸோ இது என்ன ஆகும்னா நரம்புகளை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால் கட்டாயம் இதற்கு பார்த்தீங்கன்னா உணவு முறையும் முக்கியம், அதே மாதிரி இந்த கல்லீரல் மண்ணீரல் இரண்டையுமே நம்ம பலப்படுத்துவது ரொம்பவே அவசியம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவில் உங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனைலாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் தாராளமாக தினமும் டேட்ஸ் சாப்பிட்டுட்டு வாங்க, அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வாங்க, கருப்பு திராட்சை உள்ள விதை இருக்கும், காஞ்ச கருப்பு திராட்சை அதையுமே நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுட்டு வரலாம். இதெல்லாம் தினமும் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டே வாங்க. அதே மாதிரி உணவில் அதிகமாக வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் வெள்ளை சர்க்கரை உணவுகள் என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் சத்தை வந்து சேர விடாது, நம்ம குடலில் தான் முக்கியமான சத்து பரிமாற்றமானது நடக்கும். ஸோ இதை வந்து சத்து சேர விடாமல் பண்ணணும். கட்டாயம் இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த உணவு பழக்கம் கட்டாயம் எடுத்துக்கோங்க. கை கால்கள் வலி இருக்குன்னும் போது கட்டாயம் நேரில் வந்து பாருங்கள். இது அதற்கேற்ற வாதம் குறைக்கக்கூடிய மருந்துகள் கொஞ்ச நாள் எடுக்கும்போது வெளி சிகிச்சைகள் பஞ்சகர்மா தெரப்பிஸ் பண்ணும்போதுமே நல்ல மாற்றமானது இருக்கும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு தனுஜா. ஓகே, நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் குழந்தைக்கோசரம். ஓகே, அவங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வி கேட்கலாம். என் பொண்ணோட வயசு வந்து 8 years. ஓகே ஓகே, அவளுக்கு வந்துட்டு இப்போ லைக் அவ 5 months இருக்கும் போது தொப்புல இருந்து ஒரு பஸ் மாதிரி கொஞ்சம் வந்துச்சு. சரிங்கம்மா. இப்போ வந்துட்டு she's 8 years. இப்போ வந்துட்டு அவளுக்கு மறுபடியும் ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி பஸ் மாதிரி வருது. டாக்டர் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. சரி, ஸ்கேன் பண்ணா அது அம்பிக்கல் சைனஸ்ன்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம நேச்சுரலா கியூர் பண்றதுன்னு டாக்டர் கிட்ட கேட்குமா? கட்டாயம். இப்போ உங்களுக்கு இப்போ மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? இல்ல, அது ஆனா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது இல்லைங்களா, அது ஸ்மெல் மட்டும் இருந்துட்டே இருக்கு. மற்றபடி யூரின் மோஷன் எல்லாம் நார்மலா இருக்கா? எல்லாமே நார்மலா இருக்கு. சரி, இப்போ அந்த சைனஸ் வந்து வெறும் வயிறு பகுதி அந்த அம்பிளிக்கல் மட்டும்தான் இருக்கா, இல்ல ஸ்கேன்ல வேற ஏதாவது உறுப்புகள் ஏதாவது உள்ள ஏதாவது பாதிக்குதா? இல்ல, வேற எல்லாமே நார்மலா இருக்கு. அது டாக்டர் ஸ்கேன்லயே சொல்லிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அந்த பஸ் அந்த அம்பிக்கல் சைனஸ் வந்து 1 centimeterக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, 1 centimeter இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம். சரி, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இந்த மாதிரி அம்பிளிக்கல் சைனஸ் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது அந்த ஒரு பாதை மாதிரி இருக்கும், அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கொஞ்சம் அதில் என்ன ஆகும்னா பஸ் ஃபார்மேஷன் இருக்கும்போது கட்டாயம் அது ஒரு விதமான துர்நாற்றம் இருக்க தான் செய்யும். அதை விட அந்த இன்ஃபெக்ஷன் ஆனது நம்மளுடைய வயிறு பகுதி பின்னாடி இருக்கக்கூடிய உறுப்புகளை ஏதாவது பாதிக்குதா அப்படிங்கிறதையுமே நம்ம கவனிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது நாள்பட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன் மற்ற இடத்துக்கும் பரவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயம் மருத்துவர் ஆலோசனையோடு தான் நீங்கள் இதை வந்து கையாளணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே பேசி இதற்கான சிகிச்சைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேருமா? என் பேர் உங்க பேர் என்னம்மா? லக்ஷ்மி. எந்த ஊர்ல இருந்து? பெரம்பலூர். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக. உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம்ப்பா. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வயசு 22. சரிங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்கு? என்னம்மா உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. மூட்டு வலி. மூட்டு வலி இருக்கு. சரி, எவ்வளவு நாளா இருக்கு? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா இருக்கு. சரி, அது ஏதாவது ரத்த பரிசோதனை பண்ணிருக்கீங்களா? இல்லங்க. எதுவுமே பண்ணலையா? சரி, வெறும் மூட்டு வலி மட்டும் எந்த நேரத்துல அதிகமா இருக்கு? காலை வேளையில இல்ல கால் ஊனி நடக்கும் போது இருக்குங்களா? எப்படி இருக்கு? இல்லங்க, எப்பயுமே தான் இருந்துகிட்டு. சரி, மத்தபடி கால் நீட்டி மடக்குறீங்களா, நடக்குறீங்களா? கால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இதுக்காக மருத்துவரை பார்த்து இந்த மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லங்க மேம், அப்போ கொஞ்சம் அப்படியே நடந்து கால் மட்டும் கொடுக்குதுங்க. சரி, ஓகே. மற்றபடி வேற எந்த மாதிரியான இந்த விட்டமின் டெஸ்ட் அது மாதிரி எதுவுமே எடுக்கல இல்லையா? பிளட் டெஸ்ட் எல்லாம்? ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கு இல்லையா? சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் இளம் வயதில் வந்து உங்களுக்கு இருக்குது ஒரு வலி வருது, மூட்டுகளில் வலி வருது. இப்போ குழந்தைகளில் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு டீனேஜ்லேருந்து ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே ஒருத்தர் வந்து மூட்டு வலின்னு சொல்கிறாங்கன்னா 2 காரணங்கள் தான். ஒன்று, இந்த சத்து குறைபாடு, விட்டமின் டின்னு சொல்லக்கூடிய இந்த சத்து குறைபாடுனால இருக்கலாம். அதை தொடர்ந்து ஹீமோக்ளோபினுமே பெண்களாக இருந்தால் அதையுமே கவனிக்கணும். இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முடக்குவாதம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு வந்து
ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே வருது. ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு 16 வயதுலேருந்து கூட நம்ம வந்து பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி தான். நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், வாழ்வியல் முறை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான லைஃப்னால நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையானது ஏற்படுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இது ரெண்டுமே முக்கியமான காரணங்கள். ஸோ இதற்கு கட்டாயம் நேரில் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட்டோடு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதற்கான வலிகள் என்ன, வலிகளுக்கான காரணம், காரணிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதற்கு நம்ம மருத்துவம் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இருக்கும். சத்து குறைபாடு ரொம்ப நாள் வச்சிருக்கிறது நம்ம யாருக்காக இருந்தாலும் அது நல்லது இல்லைங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு ஹேமா, நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க அம்மாக்கு. அம்மாவோட வயது என்ன? 52. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க. எங்க அம்மாக்கு முடக்குவாதம் இருக்குங்க. சரிங்கம்மா. ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனோம், ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரி. ஆனாலுமே ரொம்ப வலியா இருக்குங்க. கீழே எல்லாம் உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. புரியுது. வலி ரொம்ப அதிகமா இருக்கு. மெடிசன் சாப்பிட்டா கம்மியா இருக்குங்க. எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு இப்போ முடக்குவாதம் வந்து அம்மாக்கு? 2 வருஷம் ஆச்சுங்க. சரி, ஆனா வலிகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஆமாங்க. சரி, புரியுது. மற்றபடி வேற சுகர், பிபி, தைராய்டு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ இந்த முடக்குவாத பிரச்சனைகள்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாதம் மட்டும் இல்லாம தேவையில்லாத நச்சுக்கள், ஆமம் சொல்லக்கூடிய இந்த நச்சுக்கள், அதாவது நம்ம செரிமானம் வந்து சரியா ஆகாம இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து உங்க உடம்புல இருக்கும்போது அது மூட்டுக்குள்ள போய் உட்கார ஆரம்பிச்சிடும். இது வாதத்தையும் அந்த வாத நீரையும் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு வலிகள், வீக்கம், அந்த மூட்டு கல்லு மாதிரி ஆகிற மாதிரியான ஒரு அறிகுறிகளை நல்லாவே காட்டும். காலை வேளையில ரொம்ப தொந்தரவு இருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம சரியான முறையில் நம்ம மூலிகை மருந்துகள் எப்படி சரி பண்ணணும்னு கேட்டால், நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உள்ளுக்கு மருத்துவம் பண்ணுற மாதிரியே வெளி சிகிச்சையும் நம்ம கொடுப்போம். அது பேர் பஞ்சகர்மா தெரப்பீஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த மூட்டுகளுக்கும் சரி, அதே மாதிரி இந்த வாத நீரை குறைப்பதற்கான வெளி சிகிச்சைகள் நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை எண்ணெயை கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கொட்டம், சுக்கு இது எல்லாத்தையும் பொடியாக எடுத்துக்கோங்க. கொட்டம், சுக்கு, வெண்மஞ்சள், இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சதக்குப்பை, இந்த 4 பொடிகளையுமே ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இதை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 5 கிராம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 கிராம் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க. அது வந்து 1 லிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு 300-400 ml குறைஞ்சி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெயில் இதை சொன்ன பொடி எல்லாத்தையுமே அது கூடவே சேர்த்து அதில் கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மிதமான சூட்டில் வச்சுட்டு ஃபுல்லாகவே கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் வந்து வெறும் எண்ணெய் மட்டும் மிதக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுலேருந்து நீங்கள் 1 லிட்டர் அந்த கஷாயம் போட்டு இந்த 400 ml பண்ணும்போது வெறும் ஒரு 100-150 ml தான் எண்ணெய் கிடைக்கும் நமக்கு இதில். ஸோ இந்த எண்ணெயை கட்டாயம் கால் மூட்டுகளுக்கு சுற்றி தடவிட்டு வரலாம். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 முறை தடவிட்டு வந்துட்டு இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால், தவிடு இல்லைன்னா கல் போத்திரம் கொஞ்சம் சூடு பண்ணி கால் சுற்றி வைங்க. ஒரு எண்ணெயை கொஞ்சம் நல்லா தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். ஸோ அப்போ தான் அந்த வலியானது எல்லா ஜாயின்ஸுமே அப்ளை பண்ணி இதை ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றமானது இருக்கும், வலியானது குறையும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ அம்மா, நீங்கள் பேசுறது கேட்குது, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ டாக்டர். டாக்டர் இருக்காங்கம்மா, நிகழ்ச்சியில் தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? ஹலோ அம்மா, நீங்கள் பேசுறது கேட்குது. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. நிகழ்ச்சியில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? அம்மா, நீங்கள் பேசுறது தெளிவாக இல்லையே. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சுகன்யா மேம். ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். என் பேரு சுகன்யா மேம். எனக்கு 36 வயசு ஆகுது. உடம்புல சொரியாசிஸ் இருக்கு மேம். உடம்பு ஃபுல்லாவே இருக்கு. இப்ப தலையில வந்து வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு மேம். சரி. ரொம்ப அரிக்குது. அதுக்கு வந்து நாங்க வெளியே இப்ப அலோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். 1 இயரா எடுத்துட்டு இருக்கேன். அந்த டேப்லெட் போடுறப்ப அந்த அரிப்பு குறையுது. ஆனா பேச்சஸ் எல்லாம் அப்படியே தான் மேம் இருக்கு. இல்லைன்னு சொன்னா அந்த டேப்லெட் எடுக்கலன்னு சொன்னா ரொம்ப அரிக்குது. அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துல இன்னொரு பேச்சஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. சரி, தோல் உறிஞ்சு வருதா? என்ன மேம்? தோல் உறிஞ்சு வருதா இல்ல பொடுகு மாதிரி கொட்டுதா?
தலையில வந்து அந்த பொடுகு மாதிரியே இருக்கு மேம். கையில வந்து அப்படியே அந்த ரெட்டிஸா ரவுண்டா ரெட்டிஸா அப்படி வருது. சரி, இப்போ இது எவ்வளவு நாள் ஆயிடுச்சு வந்து? இப்ப எனக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. இப்ப இந்த 1 இயரா தான் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளிய அலோபதியில மெடிசன் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் எரிச்சல் வேற குடுக்குது. இந்த எங்க ஊர் போர் தண்ணி வேறையா, அந்த தண்ணியெல்லாம் ஊத்துறப்ப அப்படி கவகவன்னு காந்து செய்யுது, உடம்பே காந்துது. சரி நிகேஷை தொடர்ந்து பாருங்கள். இது எப்படி சரியான முறையில் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பெரும்பாலும் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸில் அரிப்பு வந்து அந்த செதில் மாதிரி வந்து எரிச்சலும் வரும். இது எப்போ இந்த எரிச்சலானது எப்போ வரும்னா நாள்பட்டு இருக்கும்போது அதிக அளவு பாதிப்பு இருக்கும்போது தான் இருக்கும். ஸோ இதற்கு நீங்கள் இப்போ ஆல்ரெடி வந்து மருந்துகள் எடுத்துகிட்ருக்கீங்க. அது நீங்களே சொல்கிற மாதிரி வெறும் அந்த அரிப்பு மட்டும்தான் குறைக்குது, அந்த நேரம் கரெக்டாக இருக்குது, திரும்பவும் வருதுன்னும் போது அறிகுறிகளுக்கான மருந்துகள்லாம் இப்போ எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்னும் போது கட்டாயம் மூலிகை மருந்துகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். தைரியமாக நீங்கள் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாற்றமானது தெரியும். ஸோ முழுமையாக நமக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு வியாதியை முழுமையாக சரி பண்ண அந்த வியாதியினுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு தான் நம்ம சிகிச்சையானது பண்ணணும். சரிங்களா? இப்போ கழுத்தில், தோள்பட்டையில், கைகளில், தலைப்பகுதியில் இருக்குன்னும் போது கொஞ்சம் நம்ம சீரியஸாகவே இதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே சரி பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவலுக்கு வந்து இந்த நோயினுடைய தன்மை தாக்கமானது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உறுப்புகளையும் நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். கல்லீரல், பிளட்டு எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி இந்த அறிகுறிகளுக்கும் ஏற்றாற் போல வெளி சிகிச்சையை நம்ம பண்ணும்போது தான் நிரந்தர தீர்வானதற்கும் கட்டாயம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் வந்து பார்த்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்காங்க. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலா. எந்த ஊர்ல இருந்துமா? ஆம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். 35 வயசு ஆகுது எனக்கு. உங்க கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு இல்லைங்கம்மா, 35 வயசு ஆகுதுங்க. 35 வயது ஆகுது. என்ன பிரச்சனை சொல்லுங்க. ப்ளீடிங் அதிகமா இருக்குங்கம்மா, வலி அதிகமா இருக்கு. சரி. யூரின் வந்து இப்போ போறோம் அப்படின்னா வந்துட்டு தும்முனாலோ இருமுனாலோ வந்து யூரின் லீக் ஆகுது. சரிங்கம்மா. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து கட்டி மாதிரி இருக்கு, 3 சென்டிமீட்டர் அளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலங்க, கட்டி இருக்குன்னு பயந்துட்டு பார்க்கல. புரியுது. அதான் இப்ப ஹாஸ்பிட்டல் வரலாங்களா, வந்து பார்க்கலாங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி, மாதம் தோறும் இருக்குங்களா இல்ல ஒரு மாதத்துல கொஞ்ச நாள் அதிக ப்ளீடிங் இருக்குங்களா? மாதம் தோறுமே இருக்குங்க. மாதம் தோறுமே இருந்துட்டு தான் இருக்குங்களா? சரி, பயப்படவே வேண்டாம், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். சரியா? இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா 2 விதமான பிரச்சனை. ஒன்று இந்த கட்டி இருக்குது அப்படிங்கிறது, இன்னொன்று நம்மள இந்த கர்ப்பப்பையினுடைய உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த லேயரானது கொஞ்சம் அதிகம் இருக்கலாம். ஸோ அதனுடைய அளவு என்னன்றது கட்டாயம் அந்த ரிப்போர்ட்லேயே இருக்கும். பயப்படவே செய்யாதீங்க. இந்த கட்டியானது நீங்கள் சொன்னக்கூடிய அளவு ரொம்பவே சின்னது தான். ஒரு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே நம்ம கரைச்சி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? பயப்பட வேண்டாம். முதல்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த திசுநார் கட்டிகள்னு சொல்லி இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள், நீர் கட்டிகள், இதனுடைய அளவு வந்து நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுதான் நமக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னும் போது கட்டாயம் நம்ம அந்த கட்டிகளை கரைக்க முடியும். ஸோ பயப்படாதீங்க, கட்டாயம் நேரில் வந்து பார்த்துட்டு இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம். வணக்கம் டாக்டர், என் பேர் முத்துசெல்வி. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம், சொல்லுங்க. டாக்டர், என் பேர் முத்துசெல்வி, வயசு 28 ஆச்சு. சரி. எனக்கு 1 வருஷமா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். என்ன ப்ராப்ளம்னே தெரியல. சரி, ஏதாவது ஸ்கேன் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? இல்ல டாக்டர், ஸ்கேன் இது வரைக்கும் பண்ணல. ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து டேப்லெட் ஏதாச்சும் எடுத்தாதான் நிக்குது. ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடுவேன். சரிங்கம்மா. இப்போ வந்து மாதம் வருதுங்களா இல்ல எல்லா நாட்களும் ப்ளீடிங் இருந்துட்டே இருக்குங்களா? மாசம் வரும் டாக்டர். ஆனா வரும்போது ரொம்ப ப்ளீட் ஆகும். அதிக அளவுல இருக்கு ரத்தப்போக்கு. அதிக அளவுல இருக்கும். 2-3 வாரம் மேல இருக்கும். ஸ்கேன் இதற்கு எதுவும் பண்ணி பார்க்கல இல்லையா?
இல்லங்க இல்ல டாக்டர். சரி, ஓகே, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இது மாதிரி ரத்த போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது கட்டாயம் நான் சொல்லக்கூடியதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதுளை இருக்கு இல்லையா, மாதுளையுடைய உள் தோல் அந்த வெள்ளையா இருக்குமே அந்த தோல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 மாதுளையிலேருந்து அந்த வெள்ளை தோல் மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே நைட்டு ஊற வச்ச ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிராம் இருக்கணும். ஸோ இந்த வெந்தயத்தையும் ஓவர் நைட்டோ இல்லை ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்ச வெந்தயத்தையும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே இந்த வெள்ளை தோலையும் இந்த வெந்தயத்தையும் அரைச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. மாதுளை பழத்தை போட்டுறவே கூடாது. ஸோ இது ரெண்டுமே துவர்ப்பு சக்தி சுவை வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். இது ரெண்டுத்தையுமே அரைச்சிட்டு புளிக்காத தயிர் இருக்கு இல்லையா, புளிக்காத தயிரோட நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டே வாங்க. இது ஒன்றா கலந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பேஸ்ட் மாதிரி இருக்குது அப்படி சாப்பிட்டுட்டே வாங்க. கட்டாயம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ப்ளீடிங்கோட அளவு குறையும். ஒரு 2-3 நாட்களிலேயே இயற்கையாகவே இந்த துவர்ப்பு சக்தி இந்த ப்ளீடிங்கை நல்லாவே குறைச்சி கொண்டு வந்துடும். ஸோ இது கட்டாயம் வீட்டில் வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய முக்கியமான அறிவுரை என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றவாறு சிகிச்சைகள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ, அந்த வளர்ச்சி ஏதாவது இருந்ததுன்னா கட்டி வளர்ச்சியோ அந்த எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்தாலும் சரி, இதை சீக்கிரம் காலதாமதம் பண்ணாமல் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதற்கு அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும் போதே நல்லபடியாகவே இதில் இருந்து இங்கே முழுமையாக வெளியே வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் டாக்டர். இருக்காங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வி, எந்த ஊர்ல இருந்து பேசுறேன். மூட்டு வலிக்கு கேட்கணுங்க. என்ன வயதாகுதுமா? எங்க மாமியாருக்கு வந்து 48 வயதாச்சு. தொடர்ந்து பேசுங்க. அவங்க 2 மூட்டுகளுக்கும் பயங்கரமா வலி ஆகுது. சரிங்கம்மா. கொஞ்ச தூரம் இங்கிருந்து ஒரு கடத்தெருவுக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு கூட வர முடியல. சரிங்கம்மா. அந்த மூட்டானது வளையுதுங்களா? கால் வளையற மாதிரி இருக்கா இல்ல நார்மலா தான் இருக்குங்களாமா? நார்மலா தான் இருக்குங்க. ஆனா அவங்களுக்கு வந்து வேகமா நடக்க முடியல. கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. மடக்கி எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. காலை ரெண்டுமே மடக்க முடிய மாட்டேங்குது. சரி, புரியுது. மெதுவா ஒருத்தரை பிடிச்சோ, ஒரு கைய பிடிச்சோ, ஒரு கம்பியை பிடிச்சோ, ஒரு ஜன்னல் கதவை பிடிச்சோதான் எந்திரிக்கிறாங்க. மூட்டை சுத்தி வீக்கம் இருக்கா இல்லன்னா வீக்கம் எதுவும் இல்லைங்களா? லைட்டா வீங்கி இருக்குங்க. லைட்டா வீங்கி இருக்கு. என்ன வயதாகுது? 48 வயதாகுதுங்க. சரி, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. ஸோ அம்மாவுக்கு இருக்கக்கூடியது பிரச்சனை என்ன அப்படின்னா, மூட்டு தேய்மானமாக தான் மோஸ்ட்லி இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அந்த வீக்கம் இருக்காது, ஆனால் நான் கொஞ்சம் நல்ல வலியானது மட்டும் இருக்கும். காலை ஊன முடியாது, கொஞ்சம் தொலைவு கூட நடக்க முடியாது. உட்கார்ந்து இருக்கும்போது வலியே இருக்காது, ஆனால் கொஞ்சம் நடக்கணும், ஒரு சின்ன தூரம் நடக்கணும்னாலும் வலியானது வந்துடும். ஸோ கட்டாயம் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளி சிகிச்சைகளும் சேர்த்து உள்ளுக்கும் மருந்தானங்கள் எடுக்கணும். இந்த மருந்துகளை உள்ளுக்கு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அங்கே இருக்கக்கூடிய தேய்மானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிக்கும். அது ஒரு விதமான புண் மாதிரி ஆகிடும். இப்போ புண்ணு ஆறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதற்கான கால அவகாசம் நம்ம கட்டாயம் கொடுக்கணும். வெறும் வலி மாத்திரைகள் இதற்கு நிரந்தர தீர்வு தராது. ஸோ இதற்கு நீங்கள் கட்டாயம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து இதற்கான பிரத்யேக சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 7-10 நாட்கள் நம்ம உள்தங்கி எடுத்துக்கூடிய வசதியானது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை சென்னை டிநகர் பிரான்ச்சில் இருக்குது. ஸோ நீங்கள் இதற்கான சிகிச்சைகள் நேரில் வந்து இதற்கு எடுக்கும்போது நல்லாவே தீர்வானது இருக்கும். ஒரு 7 நாளே நல்ல வித்தியாசம் தெரியும். ஒரு 10 நாளுக்கு அந்த சிகிச்சைகளை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லாவே மாற்றமானது இருக்கும். பயப்படாமல் நேரில் வந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நான் உசூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேட்கலாமா? எனக்கு 25 வயசு ஆகுது. வணக்கம்மா, சொல்லுங்க என்ன தொந்தரவு? எனக்கு வந்து 5 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிம்மா. இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, அது வந்து இந்த 2 வருஷமா தான் எனக்கு அதிகமா இருக்கு. எப்படின்னா, எனக்கு தலையில வந்து அதிகமா பச்சை தண்ணி வந்து யூஸ் பண்ணாலே குடிச்சாலே வந்து எனக்கு வந்து தலையில நீர் கோர்த்துக்கிற மாதிரி ஆகுறது, சளி பிடிச்சுக்கிறது, தொடர்ந்து தும்மல் வர்றது, அந்த மாதிரி ஆகுது. எனக்கு இந்த நீர் கோர்த்துக்கிட்டா மட்டும் முகம் கண்ணெல்லாம் ரொம்ப அப்படி தீங்கிக்கிட்ட மாதிரி ஆயிடுது. கண்ணெல்லாம் வலிக்குது, எரிச்சல் கொடுக்குது. அந்த மாதிரி தலையில நீர் கொடுத்துக்கிட்டாலே உடனே ஃபீவர் வந்துடுது. அந்த ஃபீவர் வந்து எனக்கு ஒரு 10 நாளைக்கு மேலையாவது இருக்கு. அந்த 15 நாளைக்காவது எனக்கு அந்த ஃபீவர் போகாது. ரொம்ப இருமல் வருது. அந்த சளி வந்து கரண்ட் வெளியில வராது எனக்கு. தொண்டையிலயும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த பின் மண்டை வந்து ரொம்ப வலிக்குது சார். எனக்கு அந்த நீர் கோர்த்துக்கிறது தான் எனக்கு வந்து அடிக்கடி வரும். அதனாலதான் எனக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஆனா எனக்கு பின் மண்டை ரொம்ப வலிக்கும். இந்த முகம் கண்ணெல்லாம் ரொம்ப வீங்கிக்கணும் சார்.
சரிங்கம்மா, புரிகிறது. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இதற்கான சிகிச்சைகள் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா அறிகுறியுமே பார்த்தீங்க அப்படின்னா கபமும் சரி, அதே மாதிரி அந்த நீர்த்தேக்கம் வந்து எல்லா குழிகள்லையுமே, நம்ம தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா காற்றறைகள்லையுமே இந்த மாதிரி நீர்த்தேக்கம் இருக்கும்போது நுரையீரலையும் சேர்த்து அது பாதிச்சுட்டு இருக்கும். ஸோ ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா, நீண்ட நாட்கள் இருக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த வியாதியானது உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கு நீங்கள் சரியான முறையில் சிகிச்சையானது கொஞ்சம் நாட்கள் எடுக்கணும். ஏன்னு சொன்னால், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இல்லாத போது நீங்கள் எந்த மாதிரியான தொற்று வந்தாலும் நமக்கு உடனடியாகவே பிடிச்சிரும். அவ்வளோ வீக்காக இருக்கீங்க, கட்டாயம் நீங்கள் உணவு பழக்கத்திலிருந்து மூலிகை மருந்துகளும் இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் காலகட்டம் தொடர்ந்து எடுக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளையாக தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ வயதுக்கு வந்ததுல இருந்தே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சே இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் உஷ்ணம் ஆகிற மாதிரியான தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருந்து தான் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதை முழுமையாகவே நம்ம இதை சரி பண்ண முடியும். நம்ம மூலிகை மருந்துகளில், ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்லேயே இதை நீங்கள் சரி பண்ண முடியும். ஸோ கட்டாயம் நேரில் வந்து இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. நசிய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சகர்மா தெரபிஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மூக்குலையும் சரி இந்த நீர் தேக்கம் இருக்குல்ல, தலைபாரம் இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றி கொண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். என்னோட நேம் வந்து ஐஸ்வர்யா, நாகர்கோவில்ல இருந்து கால் பண்றேன். யாருக்கா கேக்குறீங்கம்மா? என்னோட பாட்டிக்கு 2 வருஷமா முதுகு தண்டோட தேய்மான ப்ராப்ளம் இருக்கு. என்ன வயதாகுதுமா? 66 டாக்டர். தொடர்ந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். என்னோட பாட்டிக்கு வந்து 2 வருஷமா முதுகு தண்டோட தேய்மானம் இருக்குது. சரி. கழுத்துல இருந்து முதுகு தண்டோட ஃபுல்லா நல்லா வலி டாக்டர். தலையில நல்லா தலை குத்து இருக்கு. பேக் பெயின் ரொம்ப இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்து முதுகு தண்டோட தேய்மானம்னு சொன்னாங்க டாக்டர். பேக் பெயின் ரொம்ப. புரியுது. சரிங்கம்மா, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போது அந்த முதுகு தண்டு வளத்தில் இருக்கக்கூடிய வலிகளாக இருக்கட்டும், அங்கே தேய்மானம் ஏற்படுவது, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் அழுத்தம் ஏற்படும் போது கூட முதுகு முழுவதுமே வலியானது இருக்கும், சரியாக உட்கார முடியாது, அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். பயப்படவே வேண்டாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நமக்கு இதற்கான சிகிச்சைகளானது இருக்குது. ஸோ இந்த வயதில் ஒரு 60-70 வயதில் நம்மளால் ஆப்ரேஷன்லாம் பண்ணியோ அதை சரி பண்ணுறது ரொம்பவே கடினமான விஷயம். அது செய்யவும் கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களுக்கு முதுகு தண்டில் ரொம்பவே வீக்காக பலம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இதற்கான சிகிச்சைகளை நேரில் வந்து பாட்டியை கூட்டிட்டு வாங்க. நேரில் வந்து பார்த்துட்டு சில பரிசோதனைகள் பண்ணி பார்த்துட்டு அதற்கான பஞ்சகர்மா தெரபிஸை எடுக்கும்போதே வலிகள் ரொம்பவே நல்லாவே குறையும். நீங்கள் ஒரு 7லேருந்து 10 நாள் நம்ம தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான சிகிச்சைகளை நம்ம கட்டாயம் எடுத்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், பவித்ரா. எந்த ஊர்ல இருந்துமா? விருதாச்சலம்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? அக்காக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, ஒயிட் டிசார்ஜும் இருக்கு. என்ன வயதாகுதுமா? 28 ஆச்சுங்க. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. இங்கிலீஷ் மெடிசன்ஸ் பார்த்திருக்கோம். சரிங்கம்மா. அது வந்து மெடிசன் மூலியமா கரைக்க முடியாது, சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை இருக்கு? நீர்க்கட்டிகளா? சரி, அளவு கொஞ்சம் பெரிய அளவுல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஒரு 3 point something சொன்னாங்க. சரி, ஓகே. அது வந்து மெடிசன் மூலியமா ரிமூவ் பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கறாங்க. அப்படிங்களா? சரி. மத்தபடி உங்களுக்கு அறிகுறிகள் ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. அறிகுறிகள் வயிறு வலி மாதிரியான ஏதாவது தொந்தரவு இருக்குங்களாப்பா? லைட்டா பெயின் மட்டும் லைட்டா அப்பப்ப இருக்கும். அப்பப்ப இருக்க மாதிரி இருக்கு. சரி. வயிறு வந்து உபசம் ஏதாவது இருக்கா அடி வயிறு பகுதியில? அந்த மாதிரி எதுவும் இல்ல. இது மாதிரி இல்ல இல்லையா? சரி, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லும் போதே அது வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை இருக்கிறது தான். ஸோ ஒரு பெண்களுக்கு ஏற்ற போல் என்ன ஆகும்னா, அந்த வளர்ச்சியினுடைய அளவு மாறுபடும். ஸோ அதனுடைய அளவை நம்ம கட்டாயம் கண்டறிஞ்சு அதற்கேற்றவாறு சிகிச்சைகளானது உள் சிகிச்சை பண்ணுறது ரொம்ப அவசியம். உள் மருத்துவம், உள்ளுக்கு கஷாயங்களாகவும் தைலங்களாகவும் நம்ம உள்ளுக்கு கொடுத்து அதை கரைக்க முடியும். சரிங்களா? ஸோ அதற்கு கூடவே நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் வர்ம சிகிச்சையும் நம்ம வெளியே எடுத்துக்கணும். ஸோ அது தேவையில்லாத அந்த நச்சுக்கள் வந்து நமக்கு அடிவயிறு பகுதியில் தங்கும்போது தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் வரலாம். ஸோ இதற்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ரொம்பவே அருமையாகவும் சிறப்பாகவும் வேலை பார்க்கும். நீங்கள் பயப்படாமல் நேரில் வந்து ரிப்போர்ட்டோட வாங்க. நேரில் வந்து பார்த்துட்டு மருத்துவ ஆலோசனையோடு இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளிவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரேவதி, திருப்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க அம்மாக்கு தான் கேட்கணும். ஆஸ்துமா இருக்கு. என்ன வயதாகுதுமா அம்மாக்கு? அம்மாக்கு வந்து 53 வயசாச்சு. ஓகே, தொடர்ந்து பேசுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10-15 வருஷமாவே இருக்கு. சரிங்கம்மா. ஒரு 5 வருஷம் வந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ண சொன்னாங்க. சரி. இப்போ ஒரு 10 வருஷமா இன்ஹேலர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுது. அதுவும் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனா கோல்டு மாதிரி எல்லாம் வந்துட்டா
இன்ஹேலர் யூஸ் பண்ணாலும் அதிகமா தான் இருக்கு. சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 2 தடவை இன்ஹேலர் யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. புரியுது. மத்தபடி அம்மாக்கு சுகர் பிபி சுகர் பிபி அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இந்த பிரச்சனை மட்டும்தான். சரி, பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் சரி, இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம சரியான முறையில் அதை தன்மையை புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம அதற்கான சிகிச்சை எடுக்கலை அப்படின்னா அந்த வியாதியினுடைய வீரியமானது நுரையீரலை பாதிக்கும். ஸோ இப்போ இது தொடர்ந்து பாதிக்க மருந்துகள் எடுத்தாலுமே அது கேட்காது. ஸோ இப்போ இன்ஹேலரை தொடர்ந்து யூஸ் பண்ணணும், வாழ்நாள் முழுவதும் யூஸ் பண்ணணுன்றதுக்கான அவசியம் வந்து நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. படிப்படியாகவே இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதை நீங்களே கம்மி பண்ணிடுவீங்க. நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம மருந்துகளும் சரி அது நல்லாவே நுரையீரலை பலப்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதுக்கான அவசியமே ஏற்படாத அளவுக்கு நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை சரி பண்ணலாம். தைரியமாக அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. நுரையீரலை பலப்படுத்தி அதுக்கு ஏற்றவாற் போல் இந்த சுவாச குழாய்களில் திங்கக்கூடிய சளியுமே நம்ம முழுமையாக வெளியேற்ற முடியும். பயப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் அஜிதா, திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? 20. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா, என்ன தொந்தரவு? வணக்கம் டாக்டர். சொரியாசிஸ் ப்ராப்ளம் டாக்டர் தலையில இருக்கு. மற்றபடி வேற எங்க இருக்கு? இல்ல, தலையில இருந்து லைட்டா கழுத்துல எல்லாம் பரகிட்டே இருக்கு. மெடிசின் எடுத்த அப்புறமும் குறையல. நிறைய மெடிசின் எடுத்து பார்த்துட்டேன். நல்லா அரிப்பா இருக்கு. இப்போ எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை வந்து? 2-3 வருஷமா இருக்கு. 2-3 வருஷம் ஆயிருக்கு. மோஷன் நல்லா போறீங்களா சரியான முறையில? நல்லா போகுது. அதுல எந்த பிரச்சனை இல்லையா? இல்ல டாக்டர். சரி, பயப்படாதீங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இந்த சோரியாசிஸ் பிரச்சனையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக இந்த நோய் எதிர்ப்பாற்றல் செயலானது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா தொடர்ந்து அந்த தோல் செல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு அரிப்பும் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த இடத்துல வாதமும் வறட்சியும் கூடுது, இந்த ஹீட்டுமே உடம்புல ஜாஸ்தி ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கீங்க, இப்போ 20 வயசு தான் ஆகுதுன்னும் போது சரியான முறையில் மருந்துகளை உள்ளுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இருந்து எடுத்துக்கணும். சின்ன முக்கியமான உணவு பழக்கமும் நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையிலே சொல்லி தருவோம். ஸோ அதையுமே நீங்கள் எடுக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு நிரந்தர தீர்வானது கிடைக்கும். பயப்படவே வேண்டாம். நேரில் வந்து பார்த்து இதற்கான மருந்துகள் கொஞ்சம் எடுத்துக்கோங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேரு நந்தனா. எந்த ஊர்ல இருந்துமா? மார்த்தாண்ட்ல இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? மாமனாருக்கு தான் கேக்குறாங்க. என்ன ஏஜ் ஆகுது? அவங்களுக்கு 55 வயசு ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஓகே, சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்கு அவருக்கு? அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து 2 months ஆயிருக்கு மேம். ஆனா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனோம். அப்புறம் பிசியோ எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா சுத்தமா நைட்டு தூக்கமே இல்ல. எந்த இடத்துலமா? அவங்க கேரளாவில இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு? எந்த இடத்துல? அது 2 கையும் காலும் வந்து நல்ல தளர்ச்சி அப்படி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த டைம் அப்படி இருந்தது போலதான் இப்பவும் அப்படி இருக்காங்க. நல்ல வலி இருக்கு, கையும் காலும் எல்லாம் நல்ல வலி இருக்கு. நைட்டு தூக்கமே கிடையாது. சரி, புரியுது. நல்ல வலி இருக்கு. நான் டேப்லெட் எல்லாம் விடுங்கன்னா பிசியோ கொடுத்துட்டு இருக்கேன். என்னதான் பண்ண முடியும்னு தெரியல. நடக்க முடியுமா அப்படி இப்படி ஒரு இது இல்லாத இது. சரி, புரியுது. அவரு பேசுறது ஒன்றும் நல்லது மெத்தமா கவனிக்க முடியாது. சரி, புரியுது. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போது அவங்களுக்கு வாதம் சார்ந்த பிரச்சனை தான் ஏற்பட்டுருக்குன்றது நல்லாவே தெரியறது. ஸோ கைகளில் கால்களில் வலி அப்படின்னும் போது அது சத்து குறைபாடுனாலையும் இருக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு குடைச்சல் மாதிரி இருக்கா, வலியினுடைய நிறைய அளவு இருக்குது, அதே மாதிரியே விதங்களும் நிறைய இருக்குது. ஸோ அதை கட்டாயம் நேரில் பார்க்கும்போது அதற்கான சிகிச்சைகள் நம்ம கொடுக்கும்போது தான் எந்த இடத்துல இருக்குது அந்த வலின்றது தெரிஞ்சு நம்ம வந்து மருந்துகள் கொடுக்கணும். அதே மாதிரி சிகிச்சையும் நம்ம அதுக்கேற்றவாறு தான் கொடுக்கணும். தைரியமாக நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனை கூட்டிகிட்டு வரலாம். வந்துட்டு இதற்கான சிகிச்சைகளை எடுங்க. நேரில் வந்து கொஞ்சம் நாள் வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 நாள் தங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த சிகிச்சைகள் நம்ம கொஞ்சம் வெளி சிகிச்சைகள் சேர்த்து பண்ணும்போது தான் அவங்களுக்கு வலி குறையதை நல்லா பார்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய அந்த வலி பிரச்சனையும் சரி, வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் நம்ம அதையுமே சரி பண்ணி கொண்டு வந்தாலும் பயப்படவே வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்காக? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாமா? எனக்கு வயசு 46 வயது மேடம். சரிங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்கு?
பீரியட் டைம்ல ரொம்ப வலி வருது மேடம். வலி வந்தா பீரியட் அந்த ஒரு 5 நாளைக்கு 7 நாளைக்கு ஃபுல்லா இருக்கு. அதுக்கான டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிட்டேன்னா திரும்ப மோஷன் வர்றதை நிப்பாட்டிடுது. மோஷனே சுத்தமா வர மாட்டேங்குது. சரி, புரியுது. இந்த பீரியட் டைம்ல அப்புறம் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணல நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான மாத்திரையும் எடுத்துக்கிட்டேன். அந்த மாத்திரை எடுத்தா எனக்கு பாத்ரூம் வர்றதை நிப்பாட்டிடுது. சரி, புரியுது. இப்போ இந்த பிரச்சனை எவ்வளவு நாட்களா இருக்கு? இப்ப எனக்கு ஒரு 6 மாசமாவே இந்த மாதிரி இருக்கு மேடம். இந்த பீரியட் டைம் வர்றது இந்த பிரச்சனை. அப்படிங்களா? மத்தபடி வேற எந்த தொந்தரவும் இல்ல இல்லையா? வேற எந்த தொந்தரவும். என்ன வயதாகுது உங்களுக்கு? 46 வயதாகுது. 46. சரி, நீங்க தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகள் பிரச்சனைனால மாதவிடாய் தொந்தரவு இருக்குது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உள்ள அந்த கட்டினுடைய அளவு என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி கவனிக்கணும். அது கூடவே சுரபிகள் சார்ந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் கண்டறிஞ்சு அதற்கேற்ற போது தான் நம்ம சிகிச்சையானதை எடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் தொந்தரவுக்கு நம்ம முக்கியமான ஒரு தைலமானது ஒன்று கொடுப்போம். இந்த தைலங்களும் சரி, இந்த கஷாயங்களும் சரி, உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளை நல்லாவே கரைச்சி இந்த மாதவிடாய் நேரத்துலேயே கரெக்டான முறையில் வெளியேற்ற முடியும். ஸோ அடிவயிறு வலியும் இருந்தா அப்படின்னாலுமே அதற்கு நம்ம வர்ம சிகிச்சையானது நம்ம கொடுப்போம். பயப்படாமல் நீங்கள் இந்த நம்மளுடைய சிகிச்சையை எடுத்துக்கலாம். நல்ல தீர்வானது கட்டாயம் இருக்குங்கம்மா. நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் ஊத்தங்கரையிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். என் பேர் சரோஜா. சரிம்மா, உங்கள் வயது சொல்லுங்க. வயது 52 ஆகுதுங்க. உங்க கேள்வியே கேட்கலாமா? சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அம்மா டிவி பார்க்காதீங்க, போன்ல கேளுங்க உங்க கேள்வியை. அம்மா போன்ல பேசுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க, என்ன தொந்தரவு? எனக்கு கால் வலி மட்டும் இருக்கு மேம். அந்த நரம்பு வலி எல்லாம் இருக்கு. சரி, புரியுது. வேற எந்த தொந்தரவும் இல்லை இல்லையா? வேற சுகர் இருக்கு. சரி, ஒரு 10 வருஷமா இருக்கு. சரி, மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா அதுக்கு? மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்கு மேடம். இந்த கால் வலி தான் ரொம்ப தொல்லை பண்ணுது. கால் வலிங்கிறது மூட்டுல இருக்கா இல்ல குதிகால்ல இருக்கா வலி? மூட்டுல இருக்கு. இந்த நரம்புகள்லாம் வலிக்குது. இப்படி தொட்டா காலை தொட்டா புண்ணு மாதிரி வலிக்குது மேம். சரி, புரியுது. கண்டிப்பா சரி பண்ண முடியும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ நீண்ட நாட்களா வருடங்களா உங்களுக்கு இந்த சுகர் பிரச்சனை இருந்தால் ஒரு சிலருக்கு அதோட அளவு ஏதாவது கொஞ்சம் அதிகமாகி குறையும் போதும் கூட இந்த நரம்புகள் அது பாதிக்கும். ஸோ இந்த நரம்புகள் குடைச்சல் மாதிரியான வலி இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லாவே இந்த வாதம் கூடி போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி வாதமை குறைக்கக்கூடிய மருந்துகளும் கூட நம்ம வெளி சிகிச்சை பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா வாதத்தை நல்லா குறைக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், இந்த கற்பூராதி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை கற்பூரம் வச்சு நம்ம பண்ணக்கூடிய தைலமானது இருக்குது. பச்சை கற்பூரமும் நீங்கள் ஒரு 2 சிட்டிக்கை மஞ்சள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2 சிட்டிக்கை மஞ்சளை போட்டு நல்லெண்ணெயில் ஒரு சூடு காட்டுங்க. சூடு காட்டிட்டு இந்த எண்ணெயை கால் முழுவதுமே நல்லா தடவி கொஞ்சம் நீவி விடுங்க. மேலேருந்து கீழே நீவி விட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுங்க. தொடர்ந்து இதை ஊற்றிட்டே வாங்க. கொஞ்சம் வலிகள் நல்லாவே கேட்கும். கட்டாயம் அதற்கு மேலேயும் தொடர்ந்து வலிகள் இருக்குன்னும் போது நம்ம உள்ளுக்கு கொஞ்சம் மருந்து சாப்பிடணும். தைரியமாவே நீங்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தாங்க. உங்க வயது என்னம்மா? வயது 52. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? ஒரு கால் பண்ணிருக்கீங்க முதல்ல எடுத்துட்டாரு. சரிங்கம்மா. அது 2 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. 6-7 வருஷம் மேல ஆச்சுங்க. சரி. அது அதுவும் அப்பப்போ வலிக்குதுங்க. அப்ப இந்த கால் வலது கால் நல்லா இருந்த கால் இந்த கால் வலிக்குதுங்க 2-3 வருஷமா. சரி. ஜிஹெச்சுக்கு போனா வலி இருக்குன்றது இது ஆபரேஷன் தான் பண்ணணுங்கிறாங்க. அப்படிங்களா? சரி. அது ஆபரேஷன் பண்ண எனக்கு பார்த்துக்க ஆள் கிடையாதுங்க. புரியுது. ஒரு சமையல் செய்ய ஆள் கிடையாது. எனக்கு ஒரு பக்கம் கூட்டிட்டு வர ஆள் கிடையாது. சரிங்கம்மா. இப்ப என்னன்னா ஏதோ வைத்தியம் சொன்னீங்கல்ல, சுக்கு முடுக்கத்துக்கு வேற ஒருத்தருக்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது வைத்தியம் இருந்தா சொல்லுங்களேம்மா.
கட்டாயம் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த வலிகளுக்கு நம்ம ஒரு சில எண்ணெய்கள் வந்து உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் நல்லாவே வலியானது குறையும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்னக்கூடிய அந்த எண்ணெயும் உபயோகப்படுத்தலாம். இப்போ நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஈஸியாகவே கிடைக்கிறது நொச்சி இலை. இல்லை நொச்சி இலை கிடைக்கலன்னா நொச்சி இலை பொடியாக வாங்கிக்கோங்க. நொச்சி இலை பொடியையும் அது கூட மகிழம் பிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசின், இதை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு இந்த நொச்சி இலையும் ஒரு கஷாயம் மாதிரி பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் அதை போட்டு கொஞ்சம் காய்ச்சி அதை எண்ணெய் ஆக்குங்க. இந்த மகிழம் பிசினையும் நொச்சி இலையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் காய்ச்சிட்டு ஒரு நொச்சி இலை தைலமாக இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல வலிகளை குறைக்கும். அங்கே ஏதாவது நீர்த்தன்மையினால் இருக்கா, நீர் ஏதாவது வீக்கம் இருந்தால் கூட நல்லாவே வற்றி கொண்டு வந்துடும். ஸோ பயப்படாதீங்க. கட்டாயம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனை நேரில் வந்து பார்த்து இதற்கான சிகிச்சைகளும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வனரோஜா மேம். எந்த ஊர்ல இருந்துமா? திருப்பத்தூர் மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வயது. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு இடுப்புல இது ஜவ்வு விலகி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அது ஒரே ஒரு முறை தான் நான் எம்ஆர்ஐஸ் பண்ணேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. புரியுது. உக்காந்து இழந்தா வலி, நிறைய வலி வருது, நிறைய வேலை செய்ய முடியல. வேலை செய்ய முடியல. ஆமா, யூரின் போற இடத்துல அந்த மேல வந்து அந்த அப்படியே அரிப்பா இருக்கு எனக்கு. சரி, புரியுது. மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? வேற எதுவும் இல்லை மேம், இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. கட்டாயம் இது சரி பண்ண முடியும். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ யூரின் போகிறதுல எரிச்சல், வலி, இல்லை கொஞ்சம் ஏதாவது ரொம்ப இச்சிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த அரிப்பு எல்லாமே இன்ஃபெக்ஷனால தான் இருக்கும். இதை கட்டாயம் நீங்கள் கொஞ்சம் சரியான முறையில் உணவு பழக்கத்திலே நீங்கள் கொஞ்சம் தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா, மோர் நல்லா எடுத்துக்கோங்க. வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுங்கள். இது கூடவே நீங்கள் திருமலா சூர்ணம் அப்படின்ற சூர்ணம் மாதிரி நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் வாங்கி ஒரு கொஞ்சம் தண்ணியில் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் கலந்துட்டு அது ஒரு கொதி விட்டுட்டு ஆற வைங்க. கொஞ்சம் பொறுக்கிறாப்பில் இருக்க சூடு இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணி கொண்டு வாங்க. இதில் ஒரு நல்ல மாற்றமானது உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கூடிய உணவுகளுமே நீங்கள் கொஞ்சம் கவனித்து உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டு உடலுடைய சூடுனுடைய அளவை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் கையாண்டாவே இந்த பிரச்சனையிலேருந்து நல்லாவே விடுபட முடியும். மேலும் உங்களுக்கு மற்ற அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள். நேரில் வந்து பார்த்துட்டு இதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். மருத்துவர் ஆலோசனையோடு சிறப்பான மருத்துவம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு முழுமையான தீர்வும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. அவங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான எளிய மருத்துவ குறிப்புகள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.